தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தாள தந்தத்தோடும் 7 சந்தங்களின் தாளத்தோடும் தாள தந்தத்தோடும் 7 சந்தங்களின் தாளத்தோடும் அண்ணாள் பள்ளி கூட்டணி இது வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அண்ணாள் சபை தோற்றுவித்த எங்கள் பள்ளி அண்ணாள் பள்ளி ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். அண்ணாள் சபை தோற்றுவித்த எங்கள் பள்ளி அண்ணாள் பள்ளி ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். அக்கா, இன்னைக்கு நம்ம எதை பத்திக்கா பாட போறோம்? இன்னைக்கு நாம ஆன்சல் பார்த்த இயற்கை உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தியும் அதை நாம இப்ப எப்படி வச்சிருக்கோங்கிறத பத்தியும் தான் பாட போறோம். ஓ அப்படியாக்கா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா, ஆன்சர் எங்கெல்லாம்க்கா போனாங்க? தோட்டத்துக்கு போனாங்க, மரமும் செடியும் பார்த்தாங்க, ஆமா பார்த்தாங்க, வண்ணத்து பூச்சிய ரசிச்சாங்க, ஆமா ரசிச்சாங்க. எனக்கும் தோட்டத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குக்கா. தோட்டமா? தோட்டத்தை இப்ப எங்க போய் பாக்குறது? யாரும் இயற்கையை பேணி காக்கிறது இல்ல. மரத்தை வெட்டி மாளிகையை கட்டுறோம், நெல் விதைக்கிற பூமியில நெகிழிய விதைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆரோக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கோம். ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். யாரும் இயற்கையை பேணி காக்குறது இல்ல. அதை விடு, அடுத்த ஆன்சர் எங்க போனாங்க? போனாங்க, ஆழக்கடலுக்கு போனாங்க, ஆமா போனாங்க, நீல நிறத்தை ரசிச்சாங்க, ஆமா ரசிச்சாங்க, மீன்களை கண்டு வியந்தாங்க, ஆமா வியந்தாங்க. ஆமாக்கா, நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நம்ம ஊர் கடற்கரையோடு வசிக்கிற மக்கள் மீன் பாடலன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னக்கா? அதுவா, தொழிற்சாலையில இருந்து வர்ற கழிவுகளை நீர்நிலைகள்ல நேரடியா கலக்கிறதுனால பிறக்கிற மீன் குஞ்சுகள் எல்லாம் இறந்து போயிருதுங்க. கடற்கரையோரம் நெகிழிய தூக்கி வீசுறதுனால பெரிய பெரிய மீன்களும் அதை சாப்பிட்டு இறந்து போயிருதுங்க. இதனால நம்ம நாட்டோட மீன் வளமே குறைஞ்சு போயிருது. அடுத்த ஆன்சர் எங்கக்கா போனாங்க? காற்றோட அருமையை உணர்ந்தாங்க, ஆகாய வெளியில் மிதந்தாங்க, நிலவ கண்டு ரசிச்சாங்க, ஆமா ரசிச்சாங்க, விண்மீனை எண்ணி பார்த்தாங்க, ஆமா பார்த்தாங்க, சுவாசிக்க காற்றின்றி தவிச்சாங்க, ஆமா தவிச்சாங்க, காற்றின் அருமைய உணர்ந்தாங்க, ஆமா உணர்ந்தாங்க, கவலைய மறந்தே போனாங்க, ஆமா போனாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு எனக்கா? ஆமா, ஆனா அப்ப ஆன்சல் சுவாசிச்ச காற்று தூய்மையா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு, அதை எப்படி சரி செய்யலான்னு பாத்துருவோமா? ஓ பாத்துடலாமே. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே மரம் புளிய மரம் ரொம்ப இருந்துச்சு. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் அன்று இருந்துச்சு. நல்ல காற்றை சுவாசிக்க மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே, வாகனத்தின் புகையிலே சுற்றுச்சூழல் கெட்டதே, வானமழை பெய்வதிலே சிக்கலாச்சே, மரங்களை வெட்டுவதை இப்பவே நிறுத்திடுவோம், தூய்மையான காற்றினை நாம் சுவாசிப்போமே. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் நாம நடுவோம். சரிக்கா, நாமளும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், காற்றை தூய்மையா பராமரிப்போம். அடுத்து என்னாச்சுக்கா? அடுத்து என்ன, பகல் முடிஞ்சு இரவு வந்துச்சு, ஒளிக்காக நெருப்ப மூட்டினாங்க. அக்கா, ஆன்சர் நெருப்ப முட்டி என்னக்கா செஞ்சாங்க? நெருப்ப மூட்டி குளிர் காஞ்சாங்க, ஆமா காஞ்சாங்க, சூட்டி நிதம் அதை உணர்ந்தாங்க, ஆமா உணர்ந்தாங்க, இருளை நெருப்பால் தொலைத்தாங்க, ஆமா தொலைத்தாங்க. நெருப்பு பயன்படுத்தினாங்க, ஆனா எப்ப முதல்ல நெருப்பு கண்டுபிடிச்சாங்க? அண்டத்தில் மேல் நின்று
உலகினிலே பேர் கொண்டாய். ஆதிகால மனுஷன் தான் நெருப்ப உருவாக்குனா, உணவு சமைச்சு சாப்பிட்டா. நெருப்பு மட்டும் இல்லைன்னா உணவு சமைக்க முடியுமா? ருசிச்சு சாப்பிட முடியுமா? நெருப்ப நாம இப்பொழுது தவற பயன்படுத்துறோம், குப்பையை எரிக்க முயலுறோம். இப்படியே நடந்துச்சுன்னா ஊரு மாசுபடுண்டா, உலகம் மாசுபடுண்டா. ஓசோன்ல ஓட்டைய உருவாக்கி விட்டுட்டோம், நாட வெப்பப்படுத்திட்டோம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி குப்பையில வாழுறோம், குப்பையில வாழுறோம். இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா. மனுஷ பையன மட்டும் மண்ணாகி போகுண்டா, மண்ணாகி போகுண்டா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாக்கா? முடிவு இல்லாம என்ன? இயற்கை முறையிலான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துங்க, செயற்கை முறையிலான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாதீங்க. மழை நீரை சேகரிங்க, அதை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துங்க. குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்க. வீட்டில் உள்ள தேவையில்லாத நெகிழி பொருட்களை மறுசுழற்சி செய்யுங்க. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாம துணிப்பைகளை பயன்படுத்துங்க. கடவுள் நமக்கு பரிசா கொடுத்த ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றை நாம தான் பத்திரமா பாதுகாக்கணும். நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் போதாது, சுத்தமான இயற்கை வளங்களை கொடுத்துட்டு போறதும் பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. இதை உணர்ந்த நம்ம அன்னாள் பள்ளி அருட்சகோதரிகள் இயற்கையின் அழகும் ஐம்பூதங்களுங்கிற தலைப்புல ஒரு அருமையான கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இத கண்ணுக்கு விருந்தளிக்கிற கலை நிகழ்ச்சியா மட்டும் பார்க்காம நம்ம அறிவுக்கு மருந்தா பார்ப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், ஐம்பூதங்களோடு துணை நிற்போம். என்ன நீங்களும் நிற்பீங்கல்ல? ஓ, நிற்போமே. சரி, அப்ப மங்களம் பாடிடலாமா? ஓ, பாடிடலாமே. எங்க சிறப்பு விருந்தினர் எல்லோருமே, சிறப்பு விருந்தினர் எல்லோருமே சிறப்புடனே வாழ வேணும், சிறப்புடனே வாழ வேணும். அருட்சகோதரி எல்லோருமே, அருட்சகோதரி எல்லோருமே அருமையாக வாழ வேணும், அருமையாக வாழ வேணும். ஆசிரியர் எல்லோருமே, ஆசிரியர் எல்லோருமே அற்புதமா வாழ வேணும், அற்புதமா வாழ வேணும். அக்காமார்கள் எல்லோருமே, அக்காமார்கள் எல்லோருமே ஆனந்தமா வாழ வேணும், ஆனந்தமா வாழ வேணும். மாணவர்கள் எல்லோருமே, மாணவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேணும், மகிழ்ச்சியாக வாழ இங்கே வேணும். கூடியிருக்கும் எல்லோருமே, கூடியிருக்கும் எல்லோருமே குதூகலமா